நான் வந்து நாட்டுக்கோழியில் ரசம் ஒன்று பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி தலை, அப்புறம் கால், முட்டி எலும்பு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையை கொஞ்சம் தட்டி எடுக்கணும். நீங்கள் பெரிய உரல் வச்சுருந்தீங்கன்னா உரலில் போட்டு தட்டுங்க, இல்லைன்னா அம்மிக்கல்லில் தட்டுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ரசம் இடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம்ல அதில் போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது போல் பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தாச்சு. அந்த எலும்பு வந்து நொறுங்கிறதுக்காக தட்டி எடுத்திருக்கேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7 போல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் தட்டி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் தட்டி எடுத்தாச்சு, இஞ்சி பூண்டும் தட்டி எடுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு வரமிளகாய். இதை பவுட்ரு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்ச வெங்காயம், வெள்ளை பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடுவோம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக, ஒரே ஒரு தக்காளி. அடுத்ததாக நாட்டுக்கோழியோட எலும்பு நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துடும். தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். இது போல் நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க வச்சு வேக வைப்போம். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 6-7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சூப் வந்து அந்த கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஆனாலும் நம்ம வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்காக குழம்பு அளவுக்கு வந்து ரொம்ப கிரேவி மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு தண்ணி வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி வேக வச்சாதான். அப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை. அவ்வளோதான். சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கறி அந்த எலும்பு எல்லாம் எப்படி கொல கொல நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து அந்த சாரும் நல்லா இறங்கியிருக்கு. இது அப்படியே சுட சுட எடுத்து எல்லாம் குடிச்சிங்கன்னா அப்படியே சளி இருமலெல்லாம் அவ்வளோ அருமையாக கேட்கும். நெஞ்சில் கட்டியிருக்க சளியெல்லாம் நல்லா உருகி வந்துடும்.